வணக்கம். உங்கள் மாயாஸ்ட்ரோ. பூர்வீக புண்ணியம், புத்திரம், எண்ணங்கள் ஈடேறுதல் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் நவகிரகங்கள் தனித்து நின்ற பொது பலன். 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் அமர்வது புத்திர தோஷம். ஜாதகருக்கு நல்ல அறிவு, எந்த ஒரு செயலிலும் துணிச்சலாக எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய தன்மை இவர்களிடம் உண்டு. அதாவது அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய எண்ணங்கள் தந்தை மூலம் ஈடேறுவதற்கான வாய்ப்பு உண்டு. 5ஆம் இடத்தில் சந்திர பகவான், முதல் குழந்தை பெண்ணாக இருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் நல்ல அறிவாளியாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. சந்தான பாக்கியம் உள்ள ஜாதகர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தாய் மூலம் எண்ணங்கள் ஈடேறும். அடுத்தது 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், தாய் மாமனுக்கு ஆகாது. அடுத்து இவர்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது இவர்கள் எண்ணங்கள் சகோதரன் மூலம் ஈடேறுவதற்கான வாய்ப்பு உண்டு. 5ஆம் இடத்தில் புதன், காரோக பாவனாசி, தாய் மாமனுக்கு ஆகாது. பட்ட மேற்படிப்பு மற்றும் சகலகலையும் அறிந்த மனிதராக இருக்க வாய்ப்பு உண்டு. ஜாதகருக்கு மந்திர சித்தி உண்டாகும். 5ஆம் இடத்தில் குரு, காரோக பாவனாஸ்தி, புத்திர தோஷம். திடமான மனம் படைத்த மனிதர்களாக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பட்ட மேற்படிப்பு உண்டு. மக்கள் பாக்கியம் உள்ள மனிதராக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 5ஆம் இடத்திலே சுக்கிர பகவான், பிறக்கும் குழந்தை முதல் குழந்தை பெண்ணாக இருக்க வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் நிறைய உடைய மனிதர்களாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நல்ல கல்வி அறிவு திறன் படைத்தவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி அமைந்த பிறகு அவருடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. 5ஆம் இடத்தில் சனி பகவான், இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் புத்திர தோஷம்தான். பிற்காலத்தில் புத்திரர்கள் இவர் சொல்லை கேட்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 5இல் ராகு, புத்திர தோஷம், பூர்வீக தோஷம். பூர்வீகத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நிறைய குழந்தை பாய்க்கெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு 5இல் ராகு இருக்கிறதுனால. 5ஆம் இடத்தில் கேது, இதுவும் என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்திரம் மற்றும் பூர்வீக தோஷம். அதிக ஞானமுடைய மனிதர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீகத்துல பிரச்சனை ஏதாவது இருந்துகிட்டே தான் இருக்கும். இது பெரும்பாலும் தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கும். பூர்வீகத்திட்டு கொஞ்சம் வெளியேறினால் இவங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி, அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 5ல கேது இருக்குங்களுக்கு எந்த நேரமும் ஏதோ ஒரு கவலையில இருக்கிற மாதிரி ஒரு தோற்றமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எனவே இதுவே 5ஆம் இடத்தில் நவக்கிரகங்கள் தனித்து நின்ற பொது பலன் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.